வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சனீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்தோம். பாருங்கள், சனீஸ்வரர் கோயிலுக்கு நம்ம உள்ளே போகிறோம். நாங்கள் சந்தாபுரத்தில் இருக்க நியர்பையிலே வந்து பழமையான கோயில். போகும்போதே அப்படியே ஒரு 10 ரூபாய்க்கு எள்ளு ஒன்று வாங்கிக்கலாம். கருப்பு துணியில் எள்ளு கலந்த நல்லெண்ணெயில் நினச்சா டிப் பண்ணால் நல்லா நினச்சா வந்து நம்ம வாங்கிக்கிட்டோம். அப்படியே போகும்போதே காலை வந்து கழுவிட்டு தாங்க போனோம். காலை கழுவிட்டு நம்ம அப்படியே உள்ளே போகலாம். நம்ம சாமியை தரிசனம் பண்ணலாம். ஒரு வாகனம் காகம் இருக்கிறாருங்க. 8 மணிக்கே பூஜை ஆரம்பிச்சது. நல்ல ஒரு நேரத்தில் நம்ம வந்துருக்கோம். 8 மணிக்கே பூஜை ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி சனிக்கிழமையில் பூஜை பண்ணணும். இங்கே எல்லோரும் வந்து இது தலையை சுற்றி இந்த நெருப்பில் போடுவாங்க. விளக்கு ஏற்றுவாங்க. நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்றுவாங்க. இங்கே வந்து தலையை சுற்றி இதில் போடுறாங்க. நானும் தலையை சுற்றி இதில் போட்டுக்கிட்டேன். சனீஸ்வர பகவானை வணங்கணுங்க. சனீஸ்வர பகவானை வணங்குறதால 7 சனி, அஷ்டம சனி, மொத்தம் அவர் அருள் கிடைப்பதற்காகவும் நம்ம வந்து சனீஸ்வர பகவானை வணங்கணுங்க. அவர் பக்கவாட்டில் நின்று தான் வணங்கணும். நேருக்கு நேராக வணங்கக்கூடாது. ரொம்ப பழமையான கோயில், ஒரு 1000 காலத்து கோயிலுங்க. இது வந்து திருநள்ளாறு போவாங்க. திருநள்ளாறுக்கு போதில் நம்ம நியர்பையே அங்கே வந்து சந்தாபுரத்தில் ஒசூரில் இருக்கிறவங்களாம் அங்கே வந்து விசிட் அடிக்கலாம். வரலாம், அந்த கோவிலுக்கு வரலாம், கண்டிப்பாக வரலாங்க. சனீஸ்வர பகவான் உகந்த ஒரு எள் இருக்குது பார்த்தீங்களா, எள் உணவு வந்து நம்ம வந்து தானமாக வந்து கொடுக்கணும். காகத்துக்கு, நம்ம ஏழை எளிய மக்களுக்கு வந்து தானமாக வழங்கலாம். அவருக்கு வந்து பூ வந்து பார்த்திங்கன்னா சங்குப்பூ, நீல நிற பூ வந்து சங்குப்பூ, வில்வ இலையெல்லாம் வந்து அவருக்கு வந்து நம்ம பூஜை பண்ணும்போது அவருடைய பார்வை நம்ம மேலே படும். அவருடைய நம்ம நன்மை கிடைக்கும். அவருடைய அருள் வந்து கிடைத்து நம்ம வாழ்வில் வந்து ஒளி வீசுங்க. அப்படியே பாருங்கள், நம்ம வந்து தரிசிக்கிறோம். நம்ம பக்கவாட்டிலேருந்து தான் வந்து தரிசனம் பண்ணி வணங்கணும். நேருக்கு நேராக அவர் வந்து வணங்கக்கூடாது. எள் கலந்த உணவு வந்து நம்ம தானமாக வழங்கலாங்க. எள் உருண்டை, சிமிலி உருண்டைலாம் வழங்கலாம் ஏழை எளிய மக்களுக்கு. அவருடைய ஆடை துணி பார்த்திங்கன்னா வந்து கருப்பு நிற துணி தான் வந்து அவருடைய வாகனத்துக்கு நம்ம வழிபடணும். காகத்துக்கு அன்னதானம் அளிக்கலாம். அன்னதானமும் டொனேஷன் பண்ணுறாங்க, டொனேஷன் பண்ணலாம். இவருடைய வழிபாட்டு முறையும் சனி பகவானுடைய வழிபாட்டு முறைகளை வந்து பரிகார முறைகள்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம், படித்து தெரிஞ்சுங்க.